இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுக்க போற டெசிஷன் என்னவா இருக்கணும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்வியஸா டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயோ சிஎஸ்கேக்கு அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பேட்டிங் எடுத்துட்டு நீங்க ஆடுற கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் நல்லா பண்ண போறாங்க. ஒரு விஜய் சங்கர் அவரை மாதிரியான ஆட்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லை அப்படின்னும் போது இன்னுமே ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜில் வந்து அடிச்சு ஆட முடியும். ஸோ நீங்க வந்து அந்த ஒரு ஆப்ஷனை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது, நீங்க வந்து சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டியூ ஃபேக்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த பாலை மாத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. அது வந்து இப்போ பிசிசிஐ வந்து அந்த ரூல்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே சிஎஸ்கேக்கு ஃபேவரா இருக்கும். டாஸை வின் பண்ணா கண்டிப்பா சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் அது பண்ணணும். பிளஸ் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எம்எஸ் தோனிக்கு டாஸ் வந்து எப்பயுமே ஃபேவரா தான் இருக்கும். எல்லா டைமுமே சொல்ல முடியாது, பட் ஒரு 80 to 90% அவருக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு சேப்பாக்கில் நடக்க போற சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்ல சிஎஸ்கேக்கு சேலஞ்சிங்கா இருக்க போற விஷயம் என்ன? நல்ல கேள்வி. சிஎஸ்கேக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக கேகேஆரோட பேட்டிங் கிடையாது. இங்கே எப்படி சிஎஸ்கே வந்து அந்த பேட்டிங் ஆர்டரில் வந்து ஒரு பெருசாக ஒரு பிளானிங் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நடுவில் ஸ்பின்னர்ஸ் வர அந்த மிடில் ஓவர்ஸ் தான். ஆப்வியஸா நம்ம கிட்ட வந்து அஸ்வின், ஜடேஜா, நூர் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு காம்போ, பயங்கரமான ஸ்பின்னர்ஸும் கூட. இப்போ இருக்க ஒரு வருண் சக்கரவர்த்தி செம பிரைம் டைம்ல வந்து இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் வந்து சிஎஸ்கேவோட பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு இதுதான் வந்து கேமே மாத்த போகுதுன்னு நினைக்கிறேன். கேமே அங்கதான் இருக்கு. இன்னைக்கு இந்த சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்ல இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக ஆட மாட்டாரு. மேபி ஓப்பனிங்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குமா சிஎஸ்கேக்கு? ஓப்பனிங்ல சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டா சேஞ்ச் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியா வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் ராகுல் திரிபாட்டியை தான் வந்து ஒரு 50 to 60% வந்து எதிர்பார்க்கிறோம். அதை தாண்டி செகண்ட் ஆப்ஷனாக தான் வந்து ஷேக் ரஷீதுக்கு வந்து கொடுக்க போறாங்க. மோஸ்டா வந்து ராகுல் திரிபாட்டி தான் வருவாரு. எம்எஸ் தோனி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ராகுல் திரிபாட்டி எங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காருன்னா ஒன் டவுன். ஸோ அவருக்கு வந்து இந்த சீசன் பெருசா கிளிக்கும் ஆகல. அவரை வந்து டக்குன்னு வந்து அந்த ஓப்பனரை இறக்கி விட்டு பவர் பிளேல ஃபர்ஸ்ட் அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்து அங்க சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் ஆகிறத தாண்டி இப்போதைக்கு இந்த ப்ரீவியஸ் மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே, ரச்சின் ஓரளவுக்கு செட் ஆகி அந்த கேம் வந்து எப்படி கொண்டு போகணுன்றதை பார்த்து பவர் பிளே எண்ட் வரையும் விக்கெட் விடாம கொண்டு போனாங்க. ஸோ அந்த செட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும். அதை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் சிஎஸ்கே நினைப்பாங்க. தோனி அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாரு. பட் இன்னொரு சைட்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, எம்எஸ் தோனிக்கு லெஃப்ட் ரைட் காம்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலதான் வந்து அந்த கொஞ்சம் வாய்ப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன். மற்றபடி மேபி ஒரு ரச்சின் அண்ட் கான்வேக்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆர் vs சிஎஸ்கே இன்னைக்கு நடக்க போகிற சேப்பாக் மேட்ச்சில் கேம் எப்படி போக போகுது? கேகேஆர் vs சிஎஸ்கே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டீமுமே வந்து ஆப்வியஸா வந்து பெருசா செட் ஆகாத டீம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். செட் ஆகாத டீம் அப்படின்னா இன்னும் அந்த ஒரு கரெக்டா ஃபார்முக்கு வராத டீம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இங்க சிஎஸ்கே எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ கேகேஆர் அவங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பீருக்கு கீழே வந்து ஒரு சுனில் நரேனா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா வந்து பிஹேவ் பண்ணாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் அவரோட கேப்டன்சி வேற வந்து இன்னும் ஸ்பெஷலா இருந்தது. பட் இப்போ 2 பில்லரே வந்து கேகேஆருக்கு இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ அங்க கண்டிப்பா வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. பட் ஆனா அதுக்கு கொஞ்சம் சரிசமமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிராவோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இங்க ஒரு கீ ஃபேக்டரா இருக்க போகுது. அண்ட் அதர் ஹேண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருந்தும் பவுலர்ஸ் இருந்தோம் அது பெருசா வந்து கிளிக் ஆகாத மாதிரி இருந்தது. மேபி அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த ஓவர்ஸ்க்கு இந்த பவுலர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெருசா செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஈவன் தோ கொஞ்சம் நல்லா கிளிக் ஆன மாதிரி இருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான வேரியேஷன்ல இந்த மாதிரியான டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது சிஎஸ்கேக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. இப்போ எம்எஸ் தோனி வராரு அப்படின்னா 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸை வந்து சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ண போறாரு. நார்மல் ஸ்பின்னர்ஸே வந்து மனுஷன் பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவாரு. இப்போ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு போது அவங்களை எப்படி வந்து யூஸ் பண்ண போறாரு சேப்பாக்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ டெஃபினட்டா என்டர்டெய்னிங் மேட்சா இருக்க போகுது. எந்த டீம் ஜெயிக்க போகுது, எந்த டீம் தோக்க போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் தலை கேப்டன்சில இந்த 3 ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்ற மேட்டர் இருக்கு. அந்த பேட்டிங் ஆர்டர் எப்படி சரி பண்ண போறாரு ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாம அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங் கேமா 2 டீமுக்குமே இருக்க போகுது. ஏன்னா கேகேஆர் பேட்டர்ஸுக்கும் இன்னும் பெருசா கிளிக் ஆகல. அண்ட்
வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது, அந்த ஒரு அமௌண்ட் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. டெஃபினட்டாக வந்து அவர் பேசுறது, அவரோட அந்த ஒரு சில அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதே நமக்கு பார்க்கும்போது தெரியுது அவர் எந்த ப்ரெஷரில் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு. அஜின்கே ரஹானே மட்டும்தான் ஒரு பேட்டராக வந்து எனக்கு தெரியுறாரு, மற்றபடி மற்றவங்கலாம் வந்து ஒரு ஃபார்மில் இருக்க பேட்டராக தெரியுறாரு, மற்றவங்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இந்த சீசன் சிஎஸ்கே ஆடின 5 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ஸோ அந்த 4 மேட்ச் தோத்ததுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்னானது ஃபீல்டிங். ஸோ ஃபீல்டிங் சொதப்பினாலே நிறைய மேட்சஸ் நம்ம தோத்தோம். எம்எஸ் தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் விட்டா, அந்த கேட்ச் விட்டா, ரன்ஸ் போகிறது கூட பரவாயில்ல, ஃபீல்டிங்கில் சொதப்பினாலோ கேட்ச் விட்டாலோ எம்எஸ் தோனிக்கு பிடிக்காது. மேபி இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல ஃபீல்டிங் எப்படி இருக்கும் சிஎஸ்கே? ஆக்சுவலாக என்னன்னா, டீம் வந்து இப்போ ஒரு அண்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேம் 4 கேம் கிட்ட எப்படின்னா நாங்கள் வந்து ஆடுறோம், நாங்கள் வந்து ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஆடினாங்க. பட் அந்த 4 கேம் தோக்கும் போதே வந்து அங்கே ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மேட்ச்ல இருந்து இந்த கேட்சை பிடிச்சே ஆகணும், இந்த கேட்சை பிடிச்சாதான் அந்த மேட்சை வின் பண்ண முடியுன்ற மாதிரியான சினாரியோ மாறிடுச்சு. ஸோ அந்த ப்ரெஷர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்சஸை விட்டு மிஸ்ஃபீல் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நடந்தது, ஒத்துக்கிறேன். ஆனால் எம்எஸ் தோனி வந்து ரொம்ப ஒரு கூலான ஒரு பர்சன், கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு எம்எஸ்டியே சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்டி வந்து அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாரு. உன் கேம் பிளே ஆடு, நீ இங்கே நில்லு, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நின்றுக்கும், உனக்கு கேட்ச் இப்படி வரும், பிடிச்சிருன்னு முன்னாடி இண்டிகேட் பண்ணிடுவார். நீ அங்கே நின்னா அங்கே கேட்ச் வரப்போகுது, இந்த பிளேயர் அங்கே தான் அடிப்பா அப்படின்னு எப்படி நம்ம ரோஹித் சர்மாவோட விக்கெட்லாம் எடுத்தாரோ அந்த ஒரு ஃபீல்டிங்கில், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டிங்லாம் இருக்க போகுது. இப்படிதான் மேட்ச் இருக்க போகுது, இந்த டைம் உனக்கு கேட்ச் வரும்ன்றதும் முன்னாடி இண்டிகேட் பண்ணிடுவார். ஸோ இவரோட அந்த ஒரு கேப்டன்சி ரொம்ப கூலாக இருக்கிறதுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக ப்ரெஷர் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கும், ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறதுக்கும் ப்ரெஷர் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேட்ச் பிடிச்சாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லைனால ஈஸியாக அந்த ஃபீல்டிங்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. எம்எஸ் தோனியோட கேப்டன்சியில் எப்பயுமே ஃபீல்டிங்கில் பெருசாக எரர் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஆப்வியஸாக சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கும், பட் அதை அடுத்த மேட்சஸில் வந்து அவர் அந்த பிளேயர்ஸ் வந்து சூப்பராக வந்து கைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டிங் இன்னைக்கு நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம், எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்